ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான கான்செப்டோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனை பற்றி எனக்கு சொல்லுங்கள் மேம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, பட் நல்லா பே பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷனாக என்னென்னு ஒரு சில பேர் தெரியாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது ஹை பே ஆக்சுவலாக வெப்சைட் சரிங்களா, இருக்கிறதுலே வந்து ஹையாக பே பண்ணுற வெப்சைட் இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 1,70,000 கஸ்டமர்ஸு அக்ராஸ் ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸோட தான் அவங்க டச் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டிங், இங்கே பாருங்கள், அமேசான், எல்லாமே ஆக்சுவலாக எல்லா கம்பெனிஸுமே உங்கள்கிட்ட டச் வச்சுருக்காங்க. இது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஒரு மினிட்டுக்கு நீங்கள் இவ்வளோன்னு சொல்லி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மினிட்டுக்கு $1.5 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நீங்கள் எத்தனை மினிட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக நான் போடுறேன். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸ் புரியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருவாங்க. அந்த ஆடியோவை பார்த்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு. பட் ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சு ஓரளவு கிராமர் தெரிஞ்சால் போதும். அதுக்கு நான் எப்படி டைப் பண்ணுறதுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. டைப்பிங் ஸ்பீடு எப்படி நம்ம வந்து சீக்கிரம் டைப் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய் அதில் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. தென் கிராமர் பேசிக் வந்து தெரிஞ்சால் ஓகே. பட் இது எதுவுமே தெரியலனா கூட அதுக்கு ஒரு நான் சூப்பரான வச்சுருக்கேன். அதுக்காகவும் நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து முடியல சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து என்னென்னா ஆடியோ கொடுத்துருவாங்க, நம்ம கரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்னா வீடியோ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வர மாதிரி அதுக்கு டைப் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் சப்டைட்டில், இப்போ மூவிலாம் வருது பார்த்தீங்களா, கீழே சப்டைட்டில், அதுக்கு நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது வீடியோஸ்க்கு, இது ஆடியோ, இது வீடியோ, இது வந்து மூவிஸ்க்கு அந்த மாதிரிலாம் சப்டைட்டில் வர மாதிரி நம்ம டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம எப்படி போய் நான் சைன் பண்ணுறது என்ன பண்ணுறது நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ கீழே வந்துடுங்க, பிகேமே ஃப்ரீலான்சர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், லிசன் டு ஆடியோ ஆன் வீடியோ அக்யூரேட் டைப் வாட் இஸ் பீங் செட் லேபிள் ஸ்பீக்கர்ஸ், அதாவது என்ன ஆடியோவில் வருதோ நீங்கள் அப்படியே டைப் பண்ண அவ்வளோதான். பாருங்கள், ஒரு பெர் மினிட்டுக்கு எவ்வளோ தராங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒன் டைம் நீங்கள் ஒர்க் வாங்கிட்டீங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஈஸியாக ஒர்க் வாங்குறதுக்கு எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் நேம் போய் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துக்கலாம். இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சைன் ஆகிடுச்சு உள்ள. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம வந்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ கைட்லைன்ஸ், வியூ ஸ்டைல் கைடுன்னு இருக்குது. நம்ம அதையும் நீங்கள் கைட்லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சாலே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. சிம்பிள் தான், நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வரி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன் கைட்லைன்ஸ் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோஸை நம்ம பார்க்கணும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் இருக்குது பாருங்கள், அதில் எப்படி வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்லைட் 2, 4, 5 இருக்குது. இது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுவும் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2 இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ என்னன்னா தேர்ட் ஸ்டெப் போகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் சாம்பிள். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும் சாம்பிள். இது எப்படி இருக்குன்னா இது ப்ளே. Thanks for your interest in Rev. Please listen carefully to the audio file all the way to the end, and please edit and transcribe as needed, correcting misspellings, researching names, and attributing speech to the correct speaker to create an accurate and complete transcript. Let's talk a little bit about Rev and its expectations. Great. So tell us how Rev got started. உண்மையிலே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணுமோ கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? கம்மி பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். CEO Jason Chicola says that the idea for Rev.com was inspired by his time at Odesk. Mr. Chicola started the site with co-founder. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் டைப்பிங் தெரியலனா எப்படி போய் நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா typingtest.com இருக்கு. அதில் போனீங்க அப்படின்னா சாரி இதில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உண்மை நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா இருக்கும் போது இது நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பிங் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 3 minutes டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் டைப் டெஸ்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே எரர் எத்தனை எல்லாமே உங்களுக்கு காட்டும். வித்தவுட் எந்த பேமெண்ட்டில் பாருங்கள். இப்போ டைமிங் ஓட ஆரம்பிச்சிருச்சா? இப்போ எனக்கு ரொம்பலாம் டைப்பிங் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் நான் டைப் பண்ணுறேன். பார்த்திங்களா? இப்போ டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எரர் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ ஸ்பீட்லாம் டைப் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா இது ஸ்டாப் ஆகாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு தான் ஆகணும். இன்னொன்று இடையில தப்பு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இடையெல்லாம் கிளிக் பண்ணி போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டு தான் போய் சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி டைப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அது ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது ஓகே பார்த்துக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான். இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்மிட் கொடுத்துடலாம். இது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஓகே சப்மிட் கொடுத்துரும். அப்போ வந்து அக்ரி பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அது டவுன்லோட் பண்ணால் தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இது கிளிக் பண்ண முடியுது. ஸோ டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆல் டன். தேங்க்யூ ஃபார் த டேக்கிங் த டைம் ஆஃப் த சப்மிட் அண்ட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லி வந்துடுச்சு. அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணி ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் டைம்னா உங்களுக்கு ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் எதுவுமே தெரிலனா என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்போது ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். OLX.comல போய்க்கோங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறையா செல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா
இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன செல் பண்ண போகிறீங்க, ஜாபு, dataentry, பேக் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால், நிறைய பேர் நீங்கள் வந்து சேலரி இவ்வளோ வரைக்கும் எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு வேணும் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஜாப் பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, OLXனால் என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஆட் கொடுத்து நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து ஃப்ரீ ஆட் கொடுத்து நம்ம அது இது பண்ணலாம். உங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேலரி இதில் கொடுத்துட்டு டைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்களுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கலாம். ஸோ இது எதுவுமே தெரியலனா கூட இது நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள், எந்த மாதிரின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். எல்லாருமே பேமெண்ட் வருது. ஒரு சிலலாம் பாருங்கள், நான் போன ஜாப் போட்டிருந்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அது என்ன சொன்னீங்கன்னா பவர் பாயிண்ட்டை நம்ம எப்படி வந்து மேக் பண்ணி கொடுக்குறது, அவங்க கொடுக்குற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதெல்லாம். அது அவங்களே வந்து எல்லாமே கைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸி தான், நீங்கள் பேசிக் தெரிஞ்சாலே பண்ணலாம். அப்போ அதான் டிஃப்ரெண்ட்டான ஜாப்பு, உங்களுக்கு ரொம்ப டைமிங் எடுத்துக்காது, நீங்கள் உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதெல்லாம் பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே பாருங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, $200 சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வந்து செலக்ட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கடுத்து ஒன்று இருக்குது, கோ டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அது வந்து நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அவங்க பேசுகிற ஆடியோ ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணி கீழே கடற்கரைன்னு வந்துடும். நீங்கள் அதை மட்டும் லைட்டாக கிராமர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ நான் இந்த டூலில் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக வித்தவுட் எனி பேமெண்ட்டில் உங்களுக்கு டூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோன்னே நீங்கள் கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வேறு வீடியோவில் சூப்பராக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேறு கான்செப்டோட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.